வேல்முருகன், இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இந்த மொழி சார்ந்த உரிமையை மேலும் நிலைநிறுத்தக்கூடிய வகையில அல்லது உறுதியாக சொல்லக்கூடிய வகையில இது போன்ற முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு அப்படின்னு நம்மளோட தொலைபேசி இணைப்புல வந்த MP ஐமம் அப்துல்லா குறிப்பிட்டிருந்தாரு. இந்த விவகாரத்தை வேற எப்படி பார்க்க முடியும்? இப்போ அண்ணாமலை வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்ன எதிர்வினைக்கு பொருந்தும்? குறிப்பாக தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விவகாரம் நாடு முழுவதும் தற்போது அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல தொடர்ச்சியாக இதற்கு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக தற்போது அடுத்த கட்ட ஒரு நகர்வாகவே இதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசினுடைய அந்த தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற 2024 லோகோவுல ருப்பி என்ற அந்த வழக்கமாக தற்போது நாம் பயன்படுத்தக்கூடிய எப்படி டாலருக்கு ஒரு அடையாளம் இருக்குமோ அதே போல ரூபாய்க்கு ருப்பிக்கு தற்போது ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த சிம்பலை நீக்கிவிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு தனித்தன்மையோடு மீண்டும் தமிழை மேலோங்கக்கூடிய வகையில ரூபாய் என்பதற்கான அந்த முதல் எழுத்தை ரூ என்று பதிவிட்டு தற்போது அதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல நிதிநிலை அறிக்கையில கடந்த காலங்கள்ல குறிப்பாக தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற வாசகம் தற்போது மாறி தற்போது நிதிநிலை அறிக்கை எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அந்த வாசகத்தோடு தற்போது இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது பல்வேறு கருத்துக்கள் என்பது தற்போது இருக்கப்பட்டாலும் கூட பாஜகவின் சார்பில் இதுவும் ஒரு மொழி ரீதியான ஒரு பிரச்சனையாகவே அவர்களும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தற்போது கருத்துக்கள் தற்போது திமுக சார்பில் வைக்கப்படக்கூடிய நிலையில அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கங்களை தற்போது தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் தற்போது பாஜகவின் சார்பில் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் பாஜகவினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில 12 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இதற்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக கையெழுத்து இயக்கத்துல கையெழுத்திட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விஷயமும் அதை நோக்கிதான் தற்போது சென்று கொண்டிருப்பதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேல்முருகன், இப்போ இந்த நடவடிக்கைக்கு பிறகாக இனி தமிழ்நாட்டில் வரக்கூடிய பல திட்டங்கள் சார்ந்தோ அல்லது அரசு முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையோ இது போன்ற விவகாரங்கள் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது தற்பொழுது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கினாலும் கூட இந்த திட்டத்துல நான் கையெழுத்திட மாட்டேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பகிரங்கமாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே போல நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பாக பல அமளிகளில் ஈடுபட்டு குறிப்பாக தங்களுக்கான அந்த நிதியை வழங்க வேண்டும், அதற்காக நாங்கள் மும்மொழியை ஏற்க மாட்டோம், இந்த திட்டத்தில் கையெழுத்திட மாட்டோம் என்று தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குறிப்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து அதற்கான எதிர்ப்புகளையும் பல வார்த்தைகளை அவர் சொல்லி அதற்கு பிறகு அந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பும் கேட்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. இந்த நிலையில இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக தற்போது தமிழினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ல கூட தற்போது அது ஒரு ஹிந்தி சார்ந்த ஒரு விஷயமாக அது தென்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில. நன்றி வேல்முருகன். பட்ஜெட்டில் ரூபாய் என்ற குறியீட்டிற்கு ஏற்கனவே தேவநாகரி பயன்படுத்தப்பட்டது. தற்போது ரூபாய் என்ற குறியீடு பயன்படுத்தப்படும் என்று அதற்கான லட்சணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த சட்ட சிக்கலும் ஏற்படாது என்றும் அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். நன்றி அபினேஷ்.